சார் இப்ப ரீசென்ட்டா வந்து திருமாவளவன் அவரோட கேஸ் அந்த இதெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதுல பாதிக்கப்பட்ட நபரான ராஜீவ்காந்தி அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு போட்டிருந்தாரு. அதுல வந்து ம், என்ன வந்து பார் கவுன்சிலுக்குள்ள உள்ள வச்சு கூட தாக்கியிருந்தாங்க. அது ம், போக வந்து என்னோட வண்டிய இடிச்சுட்டாங்க அப்டின்லாம் சொல்லியிருந்தாரு. இப்ப அவரு ம், அதுல ஒரு குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, ஒரு கவர்ன்மெண்ட் வண்டி, அதாவது போலீஸ்காரவங்க வண்டி தான், காவலர்கள் வண்டி தான் முன்னாடி வரணும். ஆ காவலுக்கு வர்ற வண்டி பின்னாடி தான் வரணும். ஆனா, இதுல வந்து திருமாவளவனோட வண்டி, காவலர்கள் வண்டிக்கு முன்னாடி வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாலுமே இது அப்படித்தான் புரோட்டோகால் இருக்குங்களா சார்? கண்டிப்பா எஸ்கார்ட் முன்னாடி இருக்கணும்ல. முன்னாடி போனாதான் அவங்க விலக்கி விடுவாங்க. டிராபிக் எது இருந்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைன்னா எதிர்கொள்ள முடியும். இல்லைன்னா பிரச்சனை எப்படி எதிர்கொள்ள முடியும்? சோ ஆனா, உண்மையை இப்ப சொல்ல இதுல போனா இதுல இன்னொன்னு சொல்லுங்க. என்னன்னா சார், இந்த சம்பவம் நடந்த உடனே திருமாவளவன் அவர்கள் ஒரு வீடியோ வேற போட்டிருந்தாரு. அந்த மாரி ஒரு ம், இடிக்கவே இல்ல. நான் காருக்குள்ள தான் இருந்தேன். அவரு வேணும்னே பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ம். ஒரு ஒரு கட்சி தலைவரா அவர் வந்து கொஞ்சம் இறங்கி போயிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. அத எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, இறங்கி போயிருக்கணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் ஒரு சில பேர் சொல்றாங்க, அவர் இறங்குனா அவரை ஏதாவது அவங்க அவரை தாக்கிடுவாங்களோ, இல்ல அது ஒரு பிளானா இருக்குமோ அப்படின்னு எதோ எல்லாம் கதை சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அது சரி, அதை உண்மையானே வச்சுக்குவோம். அப்படி இருக்கும் பட்சத்துல அவரோட ஆட்களை நீங்க எப்படி ட்ரெயின் பண்ணோம் மக்களை? ரெண்டு 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 பேர் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ரெண்டு பேர் தடுமாறி விழுந்துட்டாங்கன்னா அவங்களை தூக்கி விடுங்க. கட்சினா என்ன? மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் கட்சி. அப்படி இருக்கும்போது போய் யாரையும் 10 பேரை போய் அடி, அவனை 2 தட்டு, இவனை 2 தட்டு, அவனை இது பண்ண அப்படி பண்ணுன்றது வன்முறையை தொண்டர்கள்கிட்ட புகுக்கவே கூடாது. வன்முறையை புகுத்தின கட்சி என்னைக்குமே அது ஆபத்தான கட்சின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவனும் ஒரு நம்மள மாதிரி ஒரு சக மனிதன் தானே. அவனும் ஒரு பாவப்பட்ட ஜீவன். ஓகே, ஒடுக்கப்பட்டவர்களுக்காக தான் பல கட்சிகள் இருக்கு. ரைட்டா? சோ ஒரு ஒண்ணு இல்ல தனியா நிக்கிற ஒரு ஒரு நபரை போய் அடிக்கிறது, அவனை கலாட்டா பண்றதுன்றது அவங்களுக்கு அந்த கொள்கையா? ஆக்சுவலி அந்த கொள்கை இருக்கக்கூடாதுன்றதுதான் அவங்க பல இடங்கள்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே அந்த விஷயத்த செஞ்சாங்கன்னா அது தவறுன்றது தான் என்னுடைய கருத்து அந்த இடத்துல. பட் நான் கேள்விப்பட்டதுல பாத்தீங்கன்னா, போன நியூஸ்ல கூட நம்ம அதை சொல்லல. நம்ம அந்த பேட்டியில அவர் ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்காரு. ஆமா. ஒரு 4, 5 நாள் அட்மிட் ஆகியிருந்து அவர் கழுத்தெல்லாம் ப்ராப்ளம் ஆகி அவர் அடிச்ச அடியில அது மாதிரி ஆயிருந்திருக்காங்க. சோ இது ரொம்ப அநியாயம், அதெல்லாம் தப்பு. அதாவது ஸ்கூட்டரை தள்ளி விடுறது, செய்யறது, போறது ரைட். அது ஒரு டிராபிக்ல ஒரு வயலேஷன் கூட அதை நம்ம சொல்லிக்கலாம். ஆனா ஒரு மனிதனை 10 பேர் சேர்ந்து அடிக்கிறதுன்றதுக்கு அதுக்கு டோட்டலி அகேன்ஸ்ட். அவர் எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், அதை பத்தி எல்லாம் எனக்கு கவலையே கிடையாது. ஓகே, அதை பத்தி ஒண்ணுமே கிடையாது. இதுல பல நேரங்கள்ல ஒரு ஜாதி உள்ள வந்துருது. எல்லாருமே ஒரே ஜாதியா இருந்தா அடிச்சவர் ஒரு ஜாதி, அடி வாங்கினவர் ஒரு ஜாதி எல்லாம் பார்க்க கூடாது. மனுஷனா தான் பார்க்கணும் இந்த இடத்துல. இந்த மனுஷன் அடிச்சுட்டான், இந்த கட்சி தலைவர் இந்த ஒரு 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 தனி மனிதனை அடிச்சார் அப்படின்னு தான் சொல்லணும். தவிர இந்த ஜாதிகாரன் அந்த ஜாதிகாரன் சொல்லி பிரிவினையை தூண்டுறதுன்றது ஒரு தப்பு. ஒரு தவறை செஞ்சுட்டு அதை ஜாதி பேரை சொல்லி அதுல வெளியில வரலாம் அப்படின்னு நினைக்கிறதோ, இல்ல அதுக்கு ஒரு 2 சப்ப கட்டு கட்டுறதோ, அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்புன்னு தான் சொல்றேன். இன்ஃபேக்ட் அந்த வண்டி கூட ஒரு விசிகாவுடைய அவருடைய தொண்டருடைய வண்டின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அவங்க ஜாதின்னு பார்க்கல, இவரும் பார்க்கல அவரும் பார்க்கல. இந்த இடத்துல ஜாதியே கிடையாது. ஓகே, யாரோ ஒருத்தவன் என்ன மீறி ஒருத்தவன் யாரு, எனக்கு முன்னாடி ஒருத்தவன் என்ன பார்த்து கை காட்டக்கூடாது. நான் யாரு, நான் தான், என் குரல் தான் பெருசா இருக்கணும்னு ஒரு ஒரு அதிகார ஒரு தோரணையில இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சி தலைவரும் யாரும் இந்த மாதிரி தான் தான் வானலாவிய அதிகாரம் பொருந்திய ஒரு ஆளு, நான் பெரிய ஆளு அப்படின்னு நான் அது நடந்துக்கிறதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் மாபெரும் தப்புங்க அது. ஓகே, 10 பேருக்கு உதவி செய்யற ஆள்னு சொல்லிக்கிட்டு நான் 10 பேரை அடிக்கிற ஆளுன்ற மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? எனக்கு அவர் மேல ரொம்ப மரியாதை உண்டு. ஏன்னா நிறைய பேருக்கு அவர் அவர் பேசும்போதெல்லாம் நான் அவருக்கு அவருடைய கிட்டத்தட்ட ரசிகன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நான் அவர் அவர் அவ்வளவு நல்லா பேசுவார், அவ்வளவு அருமையா பேசுவார். ஆனா பேச்சுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லையே. இப்ப சமீப காலமா தான் ரொம்ப இவனை 2 தட்டு, அதை போய் பண்ணு, அதை செய், இதை பண்ணுன்னு ரொம்ப தவறான வழிகாட்டுதல் மாதிரி எனக்கு தோணுது. அதனாலதான் நான் போன தடவை நான் அப்படி சொன்னேன். ஆனா ஒரு வக்கீலுக்கே இந்த நிலைமை அப்படின்னா, ஒரு சாமானியர் அப்ப குரல் குடுக்கறதுக்கு எவ்வளவு பயப்பட வேண்டிய தேவை இருக்குது அப்படிங்கிறது, இந்த நிகழ்வின் மூலமா புரிஞ்சுக்கிற மாரி இருக்கு சார். வக்கீலு, டாக்டர், அரசியல்வாதி, ஆர்மி அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டாம், போலீஸ்ன்னு. பொதுவா எந்த ஒரு தனி மனிதனா தான் நான் பாக்குறேன். அவர் வக்கீல்னா அவருக்கு வானலாவிய அதிகாரம் எல்லாம் கிடையாது. சட்டம் தெரியும், அவ்வளவுதான். அதுக்காக வக்கீல
தப்பு பண்ணா அவங்களை கைது பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. பட் அவர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாமானிய மனிதனா படிச்சிடலாமா? ஒரு ரோட்ல ஒரு சாதாரண ஒரு பாவப்பட்ட ஜீவன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து அடிச்சிட முடியுமா? அவர் கேட்க கூடாதா? என் வண்டி ஏன்பா இடிச்ச அப்படின்னு கேட்கறது கூட அவருக்கு உரிமை இல்லையா? கேட்டாலே அடிப்பேன் அப்படின்றது வந்து அது மாபெரும் தவறுங்க. அதை வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். ஓகே, மக்களுக்கு எல்லாம் தெரியும் கிளியரா. மக்கள்லாம் வந்து இந்த மாதிரி ஜாதி பாகுபாடெல்லாம் பார்த்தெல்லாம் இருக்கிறது இல்ல. மக்களுக்கு தெரியும் அவன் நல்லவனா நல்லவன் சொல்லுவாங்க, அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் சரி. கெட்டவனா கெட்டவன் சொல்லுவாங்க, சொந்தக்காரனா இருந்தாலும் அது சொல்லுவாங்க. மக்களுக்கு வந்து அது தெரியும். அதனால மக்களா பார்த்து, மக்கள்ன்றது வந்து எல்லா ஜாதியில இருக்கவங்களும் மக்கள் நான் சொல்லுவேன். அந்தந்த ஜாதியில இருக்கவங்கன்னு நம்ம அந்த இடத்துல சொல்லல. சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சம்பவத்துல ஜாதியை வந்து உள்ள கொண்டு வந்து பண்ணதுதான் வந்து எனக்கு என்னமோ ரொம்ப அது கஷ்டமா இருக்கு. பல இடங்கள்ல வந்து தனிநபர் அப்படிலாம் பேசும்போது கம்யூனிட்டி வைஸ் பேசவே கூடாதுங்க. அது பெரிய தப்பு அது. ஓகே, இப்ப எத்தனை காலத்துல இதெல்லாம் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் பேசக்கூடாது. ரைட்டு, நன்றி, வணக்கம்.